இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி நேரலையிலும் இந்த ஆலயத்திலும் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் யாவருக்காகவும் நான் ஜெபித்து கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாள் மெய்யாக உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்தி நாம் இந்த ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு உபவாச ஜெபம் நான் பிள்ளைகளுக்கு என்று விசேஷித்த விதமாய் பாஸ்டர் நமக்கு அனௌன்ஸ் பண்ணார். அந்த ஜெபம் நடத்தி முடித்த உடனே என் மனசில் ஒரு எண்ணம், ஒருவேளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு இந்த ஜெபம் எனக்கானது அல்ல அப்படின்னு தோணிருமோ அப்படின்னு நினச்சி அடுத்து ஒரு ஜெபம் பிள்ளை இல்லாதவர்களுக்கான ஆசீர்வாத ஜெபமாக வைக்கணும்னு மனசில் தான் நினச்சேன். பாஸ்டர் கரெக்டாக சொன்னோடனே இது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு மனப்பூர்வமாய் விசுவாசித்து ஜெபித்து வார்த்தைகளோடு அந்த ஆண்டவருடைய கரத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளை நான் விசேஷித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமாய் அதே ஜெபசந்தையோடு நம்ம காத்திருக்கலாம். ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து இந்த வார்த்தைகளின் ஆழங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் நமது வேதத்தை 1 சாமுவேல் புஸ்தகத்திற்கு நிறைய திருப்பிக் கொள்ளலாமா? 1 சாமுவேல் 1:17 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். மறுபடியும் படிக்கலாமா? உன் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். ஏலி யாருக்கு தான் சொன்னார்? பிள்ளைக்காக வந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுத அன்னாளுக்கு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன கேட்டியோ அதை ஒன்று கூட மாறாமல் ஆண்டவர் உனக்கு தருவார் என்று. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்புகிறோம்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது என்றேக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வாக்குத்தத்தம் பிள்ளையை பெற்றவர்களுக்கோ பிள்ளையை பெறாதவர்களுக்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறது, நான் யாரையுமே ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தலைன்னா நம்மளும் மலடு தான். அப்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இதை சுதந்திரிக்கணும்னா வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நமக்கு ஒரு மருந்து கிடைக்கலன்னு வைங்களேன். என்ன கிடைக்கல? ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு வியாதி வந்துருச்சு, எங்கேயுமே கிடைக்கல, வாங்கிறதுக்கு காசும் இல்லை. ஒரு கணம் பொருந்திய மனுஷனை சந்திக்கிறோம். அவர் சொல்கிறாரு, என் வீட்டில் அது சும்மா தான் கிடக்கு, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு. பாஸ்டர்னே வச்சுக்குவோம். அப்படி சொல்கிறாருன்னு வைங்களேன். நம்ம அடுத்து வந்து எனக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். எனக்கு கிடைக்கல, அன்னைக்கு நீங்கள் தரேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன பண்ணும்? ஈஸியாக அவருக்கு நினைவுக்கு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கொண்டு வந்து தந்துடுறேன். இது மாதிரி தான் ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை நம்ம இறுக பிடிச்சி கொண்டு, நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னும் பொழுது பொதுவாகவே தர்றவர் வாக்கு கொடுத்துட்டோன்னா தான் வாக்கு மாறாதவர் அல்ல. பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரனும் இல்லை. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று தன்னுடைய நிலையிலே நிலைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு தர வல்லவர். அதனால ஆண்டவர் பிள்ளைகள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். அதனால தான் எல்லா ஆராதனைகளிலும் நமக்கு என்ன வாக்குத்தத்தம், நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லும் பொழுது ஆண்டவருக்கும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். நானும் அந்த வார்த்தையை எனக்குள்ளே என்ன பண்ணுறேன்? உறுதி பண்ணி கொள்ளுகிறேன். என் விசுவாசத்தில் நான் காலூன்றி நிற்கிறேன் என்று அர்த்தம். என் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணார்னா நான் அதை மறந்து போயிடுவேனா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர் நினைவில் வைத்திருப்பாராம். எவ்வளவு பெரிய தெய்வம்! நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை.
பார்த்து ஒரு ஆமேன்னு சொன்னாலே போதும், எனக்கு தான். இப்படி கடந்து போனால் கூட எனக்கு தான். படித்தாலே எனக்கு தான். ஒரு பிரயாணம் பண்ணும்போது ஒரு வசனம் ஒரு வாகனத்தின் பின்புறத்தில் எழுதியிருந்தால் அதை படித்தா கூட எனக்கு தான். நான் மறந்தாலும் அதை நினைவில் வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த விசேஷித்த ஜெபம் யாருக்கெல்லாம் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஜெபம் என்கிறதுனால நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வேதத்தில் கர்ப்பத்தை அடைத்தார், மலடியாய் இருப்பாய், பிள்ளை இல்லாதிருப்பாய், இப்படிப்பட்ட 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். என்ன? மலடியாய் இருப்பாய், பிள்ளை இல்லாதிருப்பாய், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். மற்ற 2 வார்த்தைகளை விட முக்கியப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கிறார். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். அப்போது பிள்ளை இல்லாமல் இருப்பாள், மலடியாய் இருப்பாள், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். வேதத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்த பெண்கள் யாரெல்லாம்? இருந்து போகலாமா? சாராய் பிள்ளை பிறந்த பிறகு அவங்க சாராள் ஆயிட்டாங்க. சாராய், ரெபேக்கா, ராகேல், அன்னாள், மீகாள், சிம்சோனின் தாய் எலிசபெத், இவங்க எல்லாம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். பிள்ளையற்று இருப்பாய், நீ உன்னோட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும், நீ மலடியாய் இருப்பாய். இந்த வார்த்தையை கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். யார் வார்த்தை? யார் வாழ்க்கையில்? நான் சொல்லப்பட்ட இந்த 7 பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மீகாளை தவிர மற்ற 6 பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளையற்ற தன்மை மாறுச்சா? யாரெல்லாம் பிள்ளை பெற்றாங்க? எல்லாரும் பிள்ளை பெற்றாங்க. எலிசபெத்தும் பிள்ளை பெற்றா, அன்னாளும் பிள்ளை பெற்றா, ராகேல், ரெபேக்காள், சாராள், சிம்சோனின் தாய் எலிசபெத்து எல்லாரும் பிள்ளை பெற்றுட்டாங்க, மீகாளை தவிர. ஏன் மீகாளுக்கு பிள்ளை கடைசி வரைக்கும் பிள்ளையே இல்லை? அது தெரிஞ்சுக்கணும் தானே. மற்ற எல்லாருக்கும் ஏன் பிள்ளை கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு? அப்புறம் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார், நினைத்தருளினார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. அப்போ அவர் தடுக்க மாட்டார். நம்ம பார்வைக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியும், பட் கண்டிப்பாக கொடுப்பார். எப்படி? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்க பிள்ளை இல்லாதவங்களா இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லைன்னே சொல்லக்கூடாது, தாமதிக்கிறது. ஆண்டவர் தரதான் போகிறாரு. 6 பேருக்கு தந்திருக்கிறாரு. வேதத்தில் இருந்த 7 பெண்மணிகளில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தரலை. அது ஏன்னா there is some reason behind it. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க மீகாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. 2 சாமுவேல் நினைக்கிறேன், சரியா? ஆமாம், 2 படிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் மீகாள் பிள்ளை பெற்ற மாதிரி வசனம் இருக்கும். ஆனால் அங்கே அதை படிக்கலாமா? பர்சிலாவின் குமாரனாகிய மெகோலோத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு அப்படின்னு இருக்கும் கணவன் பெயர். மற்ற எல்லா இடங்களிலும் இந்த ஆதரியேல், பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேல் மேராப் அப்படின்னா அவங்க அக்கா. மேராப் மீகாளுடைய அக்காவுக்கு பெற்ற. இதுக்கு சரியான வசனம் நீங்கள் வீட்டில் போய் படித்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18-19 இருக்கும். மற்ற எல்லா இடங்களிலும் பிற மொழிபெயர்ப்புகளிலும் மேராவுடைய பெயர் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இடத்துல பை மிஸ்டேக், அது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக். மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாத்துலேயும் மேராவுடைய பெயர் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ மீகாளுக்கு பிள்ளை. ஏன்னா கர்ப்பத்தை அடைத்து பிரசவத்தை தடுக்கவும் உண்டு பண்ணவும் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தரையும் அவரை ஆராதித்த தன் கணவனையும் அவள் தூஷிக்கிறாள். இந்த பிள்ளை இல்லாத பெண்மணிகள் எல்லாருமே ஆண்டவரை சார்ந்திருப்பாங்க, ஆண்டவரோடு நடந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரை பிரியப்படுத்தி இருப்பாங்க, இல்லை அந்த கணவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திருப்பாங்க, கணவனை கனம் பண்ணி இருப்பாங்க, எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆண்டவரை சார்ந்து 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 வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பெரியது. ஆனால் ஒரு செகண்டில் ஆண்டவரையும் தூஷித்து ஆண்டவரை ஆராதிக்கிற
நீதிமானாய் நடக்கிற கணவனையும் தூஷித்ததன் காரணம் தேவ தூஷணம் என்றைக்கும் ஆபத்து. ராகேல் சொல்லுவா, எனக்கு பிள்ளையை கூடும் இல்லாட்டி சாகிறேன்னு. யார்கிட்ட? கணவன் கிட்ட தான் சொன்னான். கணவன் ஆண்டவர்கிட்ட இல்லை. கணவன் தான் கேட்பார், உனக்கு பிள்ளை கொடுக்க நான் ஆண்டவரா? அப்போ தேவனை எந்த விதத்திலையும் தூஷிக்காத இருதயம் நம்ம யாருமே, பிள்ளைக்காக காத்திருக்கிற யாருமே தேவனை தூஷிக்கிறவங்க இல்லை. இப்போ வரைக்கும் ஆண்டவரை நம்புறவங்க தான் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். கட்டாயமாய் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த அன்னாளுடைய ஜெபம் ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபமாய் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அத்தனை நாள் பிள்ளை இல்லை. எத்தனை நாள் பிள்ளை இல்லை? பல நாள் பிள்ளை இல்லை. அப்படியே தான் உங்க வாழ்க்கை போகுது. 10 குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு விசேஷம்னு எல்கானா சொல்றாரு. 10 பிள்ளைங்க பிறந்து குமாரராயிருக்கிறாங்கன்னா இந்த அம்மா எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்திருப்பாங்க? அன்னைக்கு வீட்டில் தானே டெலிவரி ஆகும். ஒரு டெலிவரி ஆகும்போதும் ஒரு மருத்துவச்சிகள் வந்து பிரசவம் பார்த்து பார்த்து பிள்ளையை எடுக்கும் போதும் இவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? பெனினாள் தினம் தினம் அவளை மனமடிவாக்குவாள். என்ன மனமடிவாக்கி இருப்பாங்க? பிள்ளைய தொடாதேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஏதாவது அந்த குழந்தைய கண்டிச்சிருந்தா, பெத்திருந்தா தானே உனக்கு அருமை தெரியும், அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம முக்கியமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் மன தைரியத்தை ரொம்ப தரணும்னு ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் ஒரு நெருக்கடியை பெண்ணுக்கு கொடுக்குது. என்ன நெருக்கடி? நீ பெற்று தான் ஆகணும். அவங்க எப்போ வேணுமோ பெற்றுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கணும் தானே. நொய்யின்னு போய் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எப்போ விசேஷம், எப்போ விசேஷம்? சில நேரத்தில் அக்கறையாக கேட்டால் கூட அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். உன் அக்கறைக்கு நான் சக்கரை போட மாட்டேன் போ அப்படின்னு தோணும். ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். அது என்னமோ ஒரு சாபம் மாதிரி. எல்லா கலாச்சாரத்திலையும், உலகம் தோன்றினது இன்னைக்கு வரைக்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் பிள்ளை இல்லாத பெண்ணை வந்து சாபத்தின் அடையாளமாய் அபசகுணமாய் பார்க்கிறார்கள். அவங்க சுப காரியங்களுக்கு வரக்கூடாது. அவங்க தொட்டால் ஒரு காரியம் விளங்காது. இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியணும், அவர்களுக்கு கால தாமதமாகிறது ஆண்டவராலன்னு. ஆண்டவர் ஒரு குறித்த காலம் வைத்திருக்கிறார், தகுதியான நேரம் வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் என்று தேவனுடைய கணக்கில் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தையும் நேரத்தையும் மனுஷனால கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா அப்படி போய் அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. எனக்கு 1.5 வருஷம் லேட் ஆச்சு. 1 வருஷம் வரைக்கும் கவலையே படலை. எனக்கு கவலைப்பட தெரியல. நான் பேதையாட்டம் இருந்தேன். ஒரே டூர் சுற்றிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்ச பிறகு அந்த பெயின் நான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை யாரும் வந்து அப்படியெல்லாம் கேட்கல. எங்கள் மாமியாரோ எங்கள் அம்மாவோ யாருமே வந்து என்னை கேள்வியெல்லாம் கேட்கல. ஆனால் நான் அவங்க கல்யாணத்துக்கு போய் கேக் கட் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய வளையகாப்புக்கும் நான் போகிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாப்பா டெடிகேட் பண்ணுறதுக்கும் நான் போகிற மாதிரி இருக்கும். என் சொந்தக்கார பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்க எல்லார் கையிலையும் ஒரு குழந்தை இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு தானாகவே என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, சின்னதுலேருந்து நம்ம நோய் ஊர்பட்ட மருந்து சாப்பிட்ருக்குறோம், அது எல்லாம் நம்ம கர்ப்பப்பையெல்லாம் பாதிச்சிருச்சு போல், நமக்கு குழந்தை பிறக்காது போல் நானாக நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் கூட பாஸ்டர் குழந்தைய பற்றி பேசுனதே இல்லை. அவர் எந்த குழந்தையும் கொஞ்சம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தான் குழந்தைங்க பிடிக்கும். அப்போது எனக்குள்ளேயே ஒரு ஹெசிடேஷன். இது எப்படி பிரெயினில் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில. எங்கள் அக்காங்க யாரும் எல்லாம் கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்துருச்சு. 3 குழந்தை. அடுத்த அக்காவுக்கு 3 குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு 4. அப்போ ஏன் எனக்கு இருக்காதோ? ஒரு தடவை ஒரு மிஸ்கேரி கூட இல்லை. மிஸ்கேரியே ஆகவே இல்லை. ஏன் நம்ம ஆகலை? நமக்கு ஏதோ குறைபாடு நான் முடிவுக்கே வந்துட்டேன். டாக்டர்கிட்ட போகலான்னு கூட போனேன்.
பாஸ்டருக்கு இஷ்டம் இல்லை டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. என்னுடைய திருப்திக்காக கூட்டிகிட்டு போனார். எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை, நீ வருத்தப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக நான் கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் போங்க, கவலைப்படாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனசில் ஒரே ஆதங்கம், ஒரே அழுகு, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. அந்த 6 மாதத்துக்குள்ளே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஏன் ஆண்டவர் அதை தள்ளி வச்சாருன்னா அந்த வேதனை புரியணும்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கும்பொழுது ஒரு பாரம் மனசுக்குள்ளே வரணும்ல. துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம்னா நமக்கு மேன்மை தெரியாது, கொஞ்சம் கால தாமதமானா. அதே மாதிரி நான் பிள்ளை பெறாத 7 பேரில் மீகாலை தவிர மீதி 6 பேர் பிள்ளை பெற்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. 6 பேர் பெற்ற பிள்ளைங்களும் லேசுப்பட்டவங்களே இல்லை. சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? தியானிக்கிற தியான புருஷன். ராகேல் பெற்ற யோசேப்பு எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளமானவர். அன்னாள் பெற்ற சாமுவேல் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் நியாயாதிபதி, தான் முதல் பெயர்சபா மற்றும் பெயர் விளங்கியது. கால தாமதம் என்னை வருத்தத்திற்குள்ள தள்ளுவதற்கல்ல, தரமுள்ள பிள்ளையை பெற்றெடுக்க நான் ஜெபிப்பதற்காக தேவன் நியமித்த காலங்கள் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் உணர வேண்டும். கரங்களை தட்டலாமே, நல்லாதான் தட்டலாமே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று உமது வாக்குதத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு, இன்னும் நிறைவேறணும். சிலதெல்லாம் எங்க இருக்கு? பெண்டிங்ல இருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றணும்னு ஆண்டவரை நம்ம துரிதப்படுத்த போறோம். கண்களை மூடி ஒரு விஷயம், என்னெல்லாம் வாக்குதத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நினைவுபடுத்தி சொல்லுங்க. இது உங்களுக்கான நேரம். நினைவுக்கு வரலன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குதத்தம் தெரியுமோ, இது சுதந்திரிக்கிறதற்கான ஒரு நேரம். சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கப்படட்டுமே. இன்னும் கொஞ்சம் சத்தமாய், இன்னும் கொஞ்சம் சத்தமாய், அப்படிதான் இன்னும் சத்தமா 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 சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கேட்கிறார். சொல்லி சொல்லி நினைவுபடுத்துங்க. எனக்கு சொன்னீங்கல்ல, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்கல்ல. இஸ்ரவேலின் சேனைக்குள்ள ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளாயிருக்கும், ஒருவராகிலும் பலவீனப்பட்டவர்களாய் இருக்க மாட்டார்கள் சொன்னீங்களே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீ ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. மறவாமல் நினைத்தி ஐயா,
துவண்டு போன நேரங்கள், மனம் சலித்த நேரங்கள், இனி எனக்கு என்ன இருக்கிறது, இனி எனக்கு யார் இருக்கிறார், இனி எனக்கு செலவு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதிக பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் எனக்கு இல்லை, மிகுதியான அவிழ்தங்களை கூட்டுகிறதுனால எனக்கு சுகம் இல்லை, அநேக மருத்துவர்களை பார்த்து என் இருதயம் சலித்திருக்கிறதுன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவார். பிள்ளையற்றவள் அநேக பிள்ளைகளை பெற்றாள், சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆகி வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உமது வாக்குதத்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. பொய் சொல்லாத உமது வாயின் மதுர வாக்குகள் உண்மையாய் உண்மையாய் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லாரும் இம்பேலன்ஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமாகும்படி விசுவாசத்தோடு அவரை பார்த்து, எல்லோரும் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன், என்னை சுகமாக்குகிற தெய்வமே, எல்ஷடாய் எனும் நாமமுடையவரே, எல்லோய் எல்லோய். அவருடைய பார்வையின் மேல பட்டா போது ஒரு வார்த்தை சொன்னால் நான் பிழைப்பேன். மறுபடியும் சொல்லுவோமா? எல்ரோய் எல்ரோய், கண்டீரை எப்படி நான் நன்றி சொன்னேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி.
ஆயிடுச்சு சிஸ்டர், 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இனி தெய்வம் என்னை கண்ணோக்கி பார்ப்பார்னு எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. இனி செலவு பண்ண எனக்கு காசு இல்லை. இன்வெஸ்டிகேஷன் நான் பட்ட சித்திரவதைக்கு வார்த்தைகளே இல்லை. ஊசி போடவும் ஸ்கேன் பண்ணவும் என் உடம்புல தெம்பே இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தான் அரவணைக்கிற தெய்வத்தின் கரம் எனக்கு நீட்டப்படுகிறது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இருதயம் துடிப்பது எனக்காக. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் நிந்தையை மாற்றி போடுகிற அந்த தெய்வத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விசை சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நரிச சொல்லாமா? சுகமானே உன் தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. ஏசையா நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமளவில்லா அன்பிற்காக நன்றி ஐயா. உமளவில்லா அன்பிற்காக உமது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும்பா. உமது இருதய குமுறல்கள் எங்களுக்காக நாங்கள் மனப்பூர்வமா நம்புறோம்பா. நீர் உரைத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காக மட்டும்தான். உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் மேஜையில சாப்பிட்டு மீதி போடுற அப்ப துணிக்கைகள் தான் உலகத்தா இருக்குப்பா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும்பா. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த கூட்டத்திற்கு அப்புறம் நாங்க பார்க்கணும். அநேகருக்கு உற்பவ காலத்திட்டம் தொடங்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. உமது செட்டைகள் ஆதரவாய் இருக்கிறபடினால நன்றி. உரைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறபடினால நன்றி. இப்பொழுதே இந்த நொடி பொழுதே, இன்றே ரட்சணியனால், இன்றே ஆரோக்கியத்தினால், இன்றே உமது கிருபை உமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதை எங்க கண்கூடாய் நாங்க காணணும். பல நாட்கள் ஜெபம், பல நாட்களின் ஏக்கங்கள் தீர்க்கிற ஒரு நாளாய் இந்த நாள் எங்க பிள்ளைகளுக்கு அமையட்டும் ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஜெப சிந்தையோடு இருக்கிற இடங்கள்ல நாம் அமரலாம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒருத்தவங்களுக்கு பிள்ளை பேர் தாமதிக்கிறதுன்னா அது கர்த்தருடைய அனுமதியினால மட்டும்தான். கர்த்தர் நினைத்தால் அந்த கர்ப்பத்தை திறப்பார். வேதத்தில் பிள்ளை இல்லாத 6-7 பேர்ல ஒருத்தரை தவிர மீதி அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பிள்ளை பேரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது சர்வ நிச்சயம். இங்கே முக்கியமாக இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்கலாமா? முதல் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த எல்கானா ஒரு எபிராயிம், ஒரு எபிரேய மகன், எபிரேய குடும்பத்தை சார்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ரொம்ப ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நீதிமான்.
அநீதியில பிரியப்படுகிற இருதயம் அவருக்கு இல்லாதிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக முதல் மனைவி யாராக தான் இருந்திருப்பாங்க? அன்னாள். அவங்க பேர் தானே முதல்ல இருக்கு. ரெண்டாவது மனைவி தான் யாரு? அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னா உடனே அந்த இன்னொரு மனைவியையோ அந்த பிள்ளையினுடைய அந்த மனைவியினுடைய தங்கையையோ திருமணம் பண்ணுவது வழக்கத்தில் இருந்தது. பெனின்னாள் அன்னாளுடைய சொந்த தங்கச்சி. இப்போ பெனின்னாளை அன்னாளை வருத்தப்படுத்துறது யார் தான்? அக்காவை யார் தான் வருத்தப்படுத்துறா? தங்கச்சி தான் வருத்தப்படுத்துகிறாங்க. எதுக்கு? குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்திற்கு. அந்த வசனத்தை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னாளுக்கு பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். வேதத்தில் எங்கெல்லாம் பிள்ளையை பற்றி படிக்கும்பொழுது ஒரு இடத்துல கூட பிள்ளைன்னு நம்ம படிக்க முடியாது. பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். அப்போ ஏசப்பாவோட மினிமம் கணக்கு 2 குழந்தைங்க. யாராவது ஒரு குழந்தை வச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குமான கூட்டம் இது. ஆண்டவர் மறுபடியும் நினைத்தருளுவார். அல்லேலூயா. இல்லை சரீர பலவீனம் வேண்டாம், எனக்கு பிள்ளைய பெற பலன் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வயது தாண்டி போயிட்டுன்னா பரவாயில்ல. மற்றபடி காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லும்பொழுது ப்ளூரல்ல தான் சொல்கிறார். அப்போ இந்த பெனின்னாளுக்கு பைபிளில் எல்கானா சொல்கிறாரு 10 குமாரர்னும் பொழுது எத்தனை பிள்ளை இருந்திருக்கணும்? 10 பிள்ளை கூட பெற்றிருக்கலாம் அந்த அம்மா. அந்த அன்னாளுக்கோ அந்த கோ அப்படின்னு ஒரு ஓங்காரம் அந்த இடத்துல இருக்குது தமிழில். வாட் டஸ் இட் மீன்? எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். பெனின்னாளுக்கு அநேகம் பிள்ளை இருந்துச்சு. தட் இஸ் குவைட் காமன். அந்த 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 வரியில் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் பெற்றா, ஆடு மாடும் பெற்றுச்சு, இவளும் பெற்று போட்டா. ஸோ வாட்? அன்னாளுக்கோ அப்படின்னா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு போய் இல்லையே அப்படின்னு ஆண்டவருடைய இருதயமே ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி இருக்கு? அன்னாளுக்கு பிள்ளை இல்லைன்னு போட வேண்டியது தானே. அன்னாளுக்கோ அப்படின்னா பிள்ளை இல்லாதவங்க தாண்டி வருகிற வேதனைகள் உங்களுக்கு தெரியுமா? உடனே பிள்ளை பெற்றவங்க பரவாயில்ல, என்ன மாதிரி டாக்டர்கிட்டலாம் போகாமல் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பல வருஷமாக ட்ரீட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன், ஐவிஎஃப், திஸ் அண்ட் தட் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறவங்க அந்த சித்திரவதையை பார்த்து எனக்கு பிள்ளையே வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அவ்வளோ கஷ்டம். அந்த பிள்ளை ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிள்ளைய ஒரு டியூப் மூலியமாக கன்சீவ் பண்ணலான்னு பல கஷ்டங்களை அனுபவித்து பணத்தை கொண்டு கொடுப்பாங்க. டாக்டர்ஸால் எந்த ஹோப்பும் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அருளி செய்கிறவர் தான் மேலே இருக்கிறாரே. இவங்க உதவி வேணால் செய்யலாம், அவங்க படித்த படிப்பு நிமித்தம் ஆலோசனை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், மருத்துவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு டாக்டர் கூட 100% ஷுர் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கையில் இல்லை. பிரசவிக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், கர்ப்பத்தை திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், பிள்ளை பேற்றினால் அலங்கரிக்கிற ஒருவர் இருக்கிறார். சகலமும் அவர் கைகளில் தான் இருக்கிறது. சரீரத்தில் அப்படி ஒரு அசௌகரியம்னு பார்த்தா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நிந்தனை. அவங்க சொன்னால் பரவாயில்ல, வீட்டாரே சத்ருன்னு வீட்டு உள்ளே ஒரு சைத்தான் உக்காந்துக்கிட்டு தினம் தினம் அவளை மனமடி வாக்குவாள். என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. எல்கானா வந்து சொல்லுவார், யூ ஆர் சோ ஸ்பெஷல், எனக்கு எல்லாத்தையும் உனக்கு 2 பங்கு. ஆமாம் ஆமாம், 2 பங்கு வச்சு என்ன பண்ண போகிறேன், ஒரு புள்ள பெக்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தைய தூக்காதன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா உனக்கு குழந்தை இல்லை, நீ என் கூட வராத, நான் போகிறேன் எல்கானா கூடன்னு சொல்லியிருப்பாங்க. என்னவெல்லாம் வேதனையை அவங்க அனுபவிச்சாங்கன்னு ஒரு வசனத்தையாக படித்தா உங்களுக்கு புரியும். 6வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். யாரு? துக்கப்படும்படி மிகவும் விசனம்.
7வது வசனத்துல அவள் மனமடிவாக்குவாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 8வது வசனத்துல சஞ்சலப்படுவாள். 10வது வசனத்துல மனம் கசந்து மிகவும் அழுது சிறுமை அடைந்து. 15வது வசனத்துல மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றுகிறேன். 16வது வசனத்துல மிகுதியான விசாரத்தினால கிளேசத்தினால நிறைந்து நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். போதுமா? எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமா? ஈஸியா சொல்லிடக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணவே கூடாது. குழந்தை இல்லாதவங்களை பார்த்து எப்போ பிரெக்னன்ட்னு கூட கேட்கவே கூடாது. அது அவங்கள காயத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அறிவு வேணும். நம்ம பைபிள் படிக்கிறோம்ல, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அதை தவிர செய்யக்கூடாது. எனக்கு மகன் பிறந்த பிறகு பாஸ்டர் என் இடத்துல சொன்னது, யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கையில் முதல்ல போய் பிள்ளைய கொடு. நாங்கள் தேடி தேடி அப்படி போய் கொடுத்தோம். அவங்க கையில், அம்மா கையில் தான் கொடுப்பேன், அப்பா கையில் கூட தரமாட்டேன். அவங்க தான் ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்ல வரேன். தேடி தேடி கொடுத்தோம். அது ரொம்ப ஆசீர்வாதம். மற்ற பெற்றவங்க தூக்குறதை விட பிள்ளை இல்லாதவங்க அந்த பிள்ளைய தூக்கும் போது அவங்களுக்கு அவங்க குழந்தை ஃபீலே வந்துடும். கொண்டு கொண்டு கொடுத்தோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் பிள்ளைங்க செய்யணும். ஏன்னா இருதயம் மனக்லேசம். அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா ஆண்டவரும் சேர்ந்து அந்நாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்போ முதல்ல பிள்ளை இல்லாதவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் காயம் கட்டணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது, விசுவாசத்தை ஊன்றணும்னு ஜெபிக்கணும். பண்ணலாமா? அருகில் இருக்கிறவங்களோட சேர்ந்து கைகளை கோர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, விசனம், மனக்லேசம், விசாரம், மனமுடைவு, அழுகை, சாப்பிடாம நினைத்து 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 தூங்கும் போதோ எந்திரிக்கும் பொழுதோ ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைத்து நினைத்து கலங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியராய் நீங்க வாங்க. இந்த நிமிஷம் அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் இறங்கி போகட்டும். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையை நீங்க உண்டாக்கணும்ப்பா. உங்க வார்த்தை தான் அவர்களை ஆற்றும், உங்க வார்த்தை தான் அவர்களை தேற்றும். எங்க வார்த்தைகள் அவர்களை தேற்றாதப்பா. உங்க அரவணைக்கிற கரம் ஒரு விசை அவங்க கண்ணீரை துடைக்குமானால் அவங்க இருதயம் சஞ்சலப்படாதபடி உமக்குள்ளாய் திடன் கொண்டு பலன் கொண்டு ஸ்திரப்பட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அவர்களுடைய இருதயம் கலங்காதபடி தேவ ஆவியானவர் நம்பிக்கையை விதைப்பீராக. நம்பிக்கையற்ற சிறைகள் அரணுக்கு திரும்பும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நம்பிக்கைக்குள், நம்பிக்கை என்ற அரணுக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய இருதயங்கள் திரும்பட்டும் ஐயா. அவ நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். யாரெல்லாம் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுடைய சிரசிலே ஒரு கிரீடம் பூக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.